ராவணனின் மகன் இந்திரஜித்தை பற்றி தெரியுமா? இந்திரஜித் பிறந்து முதலில் அழுதபோது இடியும் மின்னலும் ஒரு பெரும் வீரனின் பிறப்பை குறித்து உருவாகியமையால் ராவணன் தன் மகனுக்கு மேகநாதன் என்று பெயரிட்டான். ராவணன் ஒரு சிறந்த ஜோதிட சாத்திரம் தெரிந்தவனாக இருந்தான். மேகநாதன் பிறக்கும்போது உலகில் யாரும் அவனை தோற்கடிக்க கூடாது எனவும், தனது மகன் எல்லாவற்றிலும் சிறந்தவனாகவும் சிறந்த போர் வீரனாகவும் மிகவும் அறிவானவனாகவும் இருக்க விரும்பினான். எனவே தனது மகனை அழியாதவனாக்க அவன் அனைத்து கிரகங்களுக்கும் விண்மீன்களுக்கும் தனது மகன் மேகநாதனின் ஜாதகத்தின் 11வது வீட்டில் இருக்குமாறு கட்டளையிட்டான். மேகநாதன் மந்திர போர், சூனியம் மற்றும் தந்திரம் ஆகியவற்றில் நிபுணராக இருந்தான். 3 மூர்த்திகளின் பிரம்மாஸ்திரம், வைணவஸ்திரம் மற்றும் பாசுபதாஸ்திரம் ஆகிய 3 ஆயுதங்களை வைத்திருந்த ஒரே ஒரு போர் வீரன் மேகநாதன் எனவும் போற்றப்படுகிறான். பாம்புகளின் அரசனான சேஷநாகனின் மகள் சுலோச்சனா ஆவார். இவளை மேகநாதன் மணந்து கொண்டான். தேவர்களின் அரசனான இந்திரனை வென்று சிறைப்படுத்தியமையால் இந்திரனை வென்றவன் என்று பொருள்படும் இந்திரஜித் என்ற பட்டப்பெயர் மேகநாதனுக்கு பிரம்மாவால் வழங்கப்பட்டது. ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் மற்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி பூமியில் இதுவரை பிறந்த சிறந்த போர் வீரன் என்று அவர் கருதப்படுகிறார்.